வருகின்ற பொழுது இதெல்லாம் பூரா நம்ம காடுது. நாம ஏதோ ஒரு ஓட்டுல கொஞ்சம் வெள்ளாம பண்ணிட்டு இருக்கோம். பசங்க வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வாரு வெள்ளாம. அப்படி சுத்தி பார்த்துக்கிட்ட வரையில காட்டு பண்ணாடி செல்லிமுத்த கவுண்டர் ஓடி ஒடியாந்தார். உன்னுடைய தர்மரிடத்துல வந்து ஐயா இந்த வயசான காலத்துல இப்படி நீங்க வைக்கிற பாருங்களே ஒரு பேர் சொல்லி இருந்தா நானே வண்டி ஓடிட்டு வந்திருப்பேன். நீங்க வாரதில்ல இன்னும் வந்து ஒரு தடவை எல்லாம் பார்த்துட்டு போகலாம். மக்கமார்கள் எப்படி தோட்டங்காரெல்லாம் வெள்ளாம காய்ச்சல் பண்ணிக்கிறான்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. மக்கமார் வெள்ளாமைகள்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க இது ஊரா என்று சொல்ல அப்ப சொன்னா காட்டு பண்ணாடி செல்லிமுத்தம் கவுண்டர் ஐயா உன்னுடைய தருவரே உங்களுக்கு ஏதோ ஒரு கவலையும் வேண்டாம். நம்ம காடுகளை எல்லாம் பாருங்க 6 மாத காலம் நடவு முன்னாடி அப்படி நடவு போட்டே போயிட்டு இருக்கலாம். பின்னாடி 6 மாத காலம் அறுவடை. ஆமா இந்த வட்டப்பாறை காட்டிலே பொன்னாமல சாமி ஆட்சிக்கு வந்தவர் பாடு வெள்ளாமை அண்ண சம்பா ஒரு மாநிலோ அண்ண சம்பா அழகு சம்பா இருமானிலோ இருமானிலோ சம்பா ஒரு மாநிலோ சம்பா ஒரு மாநிலோ அண்ண சம்பா ஒரு மாநிலோ அழகு சம்பா இருமானிலோ இருமானிலோ முத்து சம்பா ஒரு மாநிலோ முத்து சம்பா ஒரு மாநிலோ முத்து சம்பா ஒரு மாநிலோ உலகு சம்பா இருமானிலோ இருமானிலோ முத்து சம்பா ஒரு மாநிலோ முத்து சம்பா ஒரு மாநிலோ சம்பா ஒரு மாநிலோ உலகு சம்பா இருமானிலோ இருமானிலோ மொளகாட்டு ஜீவிகளே வட்டப்பாறை காட்டிலே ஆனா பாருங்க வகை வகையா வெள்ளாம பண்ணியிருக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு குறைகளும் இல்லை. வேலைக்கு பஞ்சம் 32 வாழை இருக்கும் மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை. இவர்களுடைய காட்டில் இருக்கக்கூடிய வேலைகளே அடுத்த எங்கு போறதுக்கு நேரம். அதனால நம்மளுக்கு இதுவரையிலும் அலமாரிகள் இல்லை, வேலை வெட்டிகள் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஆனா இப்ப ஒன்னாமல சாமி ஆட்சிக்கு பிற்பாடு நம்மளுக்கு தானே இந்த வடநாட்டிலே ஆனால் வருஷம் பூரா அவர்களுடைய வேலை தோட்டத்துக்குள்ள காட்டுக்குள்ள நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. நம்மளுக்கு வீட்டுல என்ன இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அந்த அளவுக்கு ஏதோ நம்ம வேலை வெட்டி இருக்கும் காட்டி ஜம்மு ஜம்முன்னு வயன் எப்படி உட்கார்ந்து இருக்குது பார், பிரமாதமா இருக்குது பார். அதனால நான் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் ஆடுகரை வரலாம் மக்கமார் நம்மளுக்கு எங்கேயுமே விடுறதில்லை. வீட்டுல இருந்து சொல்றாங்க. அதனால அந்த காட்டுக்குள்ள எத்தனை பக்கம் ஓடி ஓடி 6 மாதம் வச்சிருப்பேன் வெள்ளாம வந்து இருப்போம். அதனால 60 வல்ல காணிகை உருவாக்குவோம். நாங்கள் எத்தனையோ கஷ்டமெல்லாம் பட்டிருப்போம்.
எத்தனையோ பாடுகள் மட்டும்தானே இதையெல்லாம் உண்டு பண்ணி வச்சோம். உண்மைதான். ஆனா அது வீணாகாம ஆமா மக்கள் வந்த பிற்பாடு ஒரே மராமரத்துகளை செய்து 60 வள காணியும் வெள்ளாம இது சிறப்பான முறையில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பத்தே பாட பார்த்தது மனசுக்குள்ள பார்த்தா ஆமா சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னு எங்க பொண்ணுடைய தருமம் பண்ணாரி இடத்திலே வெட்டிக் கொண்டிருக்கிறார். ஆமா இந்த மரம் நான் வச்ச மரம் தென்னை மரம் சொல்லுவாங்க. தென்னையை வச்சவன் சென்னையை வச்சவன் சாவான்னு சொல்லுவாங்க. மரம் எல்லாம் காப்புக்கு வந்து அருமையா இருக்குது, அருமையா இருக்குது. இந்த பூரா செவ்வாழை தோட்டம், வெவ்வாழை தோட்டங்கள் இருக்குது. இந்த மரம் வைக்கிறதுக்கு நீ வந்தையா? நம்ம காட்டுல நான் வைக்க மரபசில போறோம். காட்டுகள் இருக்குது. தண்ணி கட்டும் தேவேந்திரா யார் காட்டு பண்ணாடி பண்ண பாக்கிற வருவகாரர் முதல் யாவரையும் உழைத்து. ஆனா ஏதோ இதனால் வரையில் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இனிமேல் மக்க வந்த விருப்பாடு யாருக்கும் குறையில்லாம இருக்குது. ஒரு சமயத்தால தம்பி கொஞ்சம் கோபக்காரன் ஏதோ சொன்னா கூட நீங்க எல்லாம் பெருசு பண்ணாம ஒத்துமையாக எல்லாம் சிறுதையுமே வாழணும் பாத்துக்க. நாங்க ஒண்ணு பேச்சு பண்ண மாட்டோம். அது போய் பேச்சு பண்ணி நாங்க என்ன பண்றோம் கேட்டேன். சரியப்பா நான் போயிட்டு வரேன் என்று சொல்ல இருங்க ஐயா நான் வண்டி கட்டி கொண்டு வந்து விடுறேன் என்று சொன்னார். நீங்க ஐயா நான் அப்படியே முள்ள கால்நடையா போய் வீடு போயிரு அப்படியே பாத்துக்கிட்டே போயிடுறேன் சொல்லிவிட்டு அப்ப முடியாத்திரமனாங்கிறத புறப்பட்டத்தானே தன்னுடைய வீடு தேடி அம்மா தர்ம மன்னன் கண்ணே தன்னுடைய வீடு வளநாட்டு வீதியிலே வருகின்ற பொழுது சில வேலைக்கு போற கூலி மக்கள் அந்த வழியா வராங்க. இதை கண்ட ஒழியாத்தர்கள் அப்பா மக்களே எங்க போறீங்க எங்க போறீங்க? வேலைக்கு போறோம்ல. ஓஹோ நம்ம காட்டுக்கு தேர போறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. மக்கமாறு மலையெல்லாம் எப்படி கவனிச்சுக்கிறாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேலை செய்யா கூலிங்கிறது ஒழுங்கோட கூலி கொடுக்குறாங்க. என்ன பண்றோம்? எந்த வேலை செய்ய சொல்றாங்களோ செய்வோம். தினமேனாலும் கூலி வாங்கிக்கலாங்க. வேணுங்கிறது வெளியால போதும் என்ன வேணாலும் செய்யறாங்க. மக்கமார்களாக இந்த நாட்டையே கட்டி அரசாளக்கூடிய பொறுப்பு அத்தனை ஏழை வாழை மக்களே ஆதரிக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா தான் பெற்ற பிள்ளைகளை தான் பாராட்டுவதை விட நாட்டு மக்கள் 4 பேர் மகளை வச்சு பேசினா அதை விட நம்மளுக்கு வேற என்ன இருக்குது? பெருமை. மக்கள் தங்க வைக்கிற மாட்டோம். உங்களுக்கு 2 மக்களை பார்த்து உங்களை மட்டும் வளர்த்தனா பத்தாது, இந்த ஊர வளர்த்தனா பத்தாது. நானே பரவாயில்ல பரவாயில்லையப்பா நான் போயிட்டு வர வெய்ய வந்துகிட்டு இருக்குது சொல்லு. அப்ப நுழையாத்திரமதானே சாமி தன்னுடைய வீடுகளை தர்மம் பண்ணையா வளநாட்டு மாளிகைக்கு வருகின்ற பொழுது தாவர கவலச்சி அன்னவருக்கு ஆடுகளை போய் பார்த்துட்டு வரணும்னு போனாங்களே. போன கவன்ற என்ன காரணம் என்று சொல்லி அன்னவர் போன வழிபார்த்து வருவார் வருவார் என்று வழி மீது விழி வைத்து வரும்படியோ தாமரை பார்த்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல கவர்னர் வாரத்தை பார்த்துக்கிட்டு தாமரை தண்ணீரை சாவடியிலே வெந்நீர்களானது போட்டு வச்சு ரெடியா இருக்கிறாங்க. அன்னவர் பசிக்கு வேற தாங்க மாட்டாங்க. இந்த நேரத்துல குடியாக்கவன்ற அப்படியே பொட்டு 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 அடிய ஊனிட்டு அப்படியே வடநாட்டு மாளிகைக்கு வந்தார். அப்படி மாளிகைக்கு வருகின்ற பொழுது சாமி பெரியவன்ற அங்க என்ன பண்றீங்க? வாங்க போகுது வாங்க. நல்ல ஈரம் பண்ணி வச்சிருந்தது யாருன்னு பார்த்தேன். ஓஹோ சாமி அதான் வீரபாக சாம்புங்க. வாப்பாடா வாப்பாடா வாங்க. வெயில் அங்கேயும் எங்கேயும் போனா வாங்க பேசுவாங்க. வாங்க இது உள்ள
வயசான காலத்துல கம்மனு மூட்டுல இருக்கிறது இல்ல போங்களா அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமான்னு ஆமா அப்படித்தானே ராமரே அண்ணா ராமரே என்ன வெயிலுக்கு முன்ன வந்துட்டீங்களா பேசுவாங்க ஏனுங்க என்ன இப்படி ஒழுகுது அது ஒளிவிட்டு போகுது காட்டுக்குள்ள போன ஒழுங்கு என்ன பண்றது ராமரே அப்ப வாருகிறேன்னு சொல்லித்தானே சாமி முரண்டிக்கு போகுது முள்ள குடி ஏன் பேசுற தொட்டு பாரு சுடுது சுடுதா இல்ல ஒரு கொடை பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல நான் காலையில் நேரமே போனா சரி இன்னும் விறுவிறுப்பு இருக்குது போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா வர 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 நீங்க வந்துட்டு அதானே கேட்டேன் தண்ணீரை சாப்பிட வெந்நீர் ரெடியா இருக்குது போக போய் தண்ணி பார்த்துட்டு வா குளிச்சுட்டு வார ஆமா என்று சொல்ல அதன் பிறகாமே துணையா தருவதானே தண்ணீர் சாவடிகளை வெந்நீரானது ஓட்டு வச்சிருக்கின்ற பொழுது பார்த்து சுட்டு பல்வளைக்கு பகவான பக்தி கொண்டு சுக்கு சுட்டு பல்வளைக்கு சூரியன பக்தி கொண்டு தேவனிஷ்டியோடு நீராடி நீர் ஒழிஞ்சு நீதி உள்ள காரான சாமியானவர்கள் அப்ப சோமம் வேஷ்டியானது கட்டி சோமம் துண்டதோடு தாரா கோவணங்களானது தன்னுடைய நாடி குலதெய்வம் செல்லாண்டி அம்மன் எம்பெருமா மாயவர மனமான வேண்டுவார் உலகெல்லாம் காக்கின்ற உலகளந்த மறந்தாமா சுத்தமெல்லாம் சிவமயம் எங்களுக்கு ஏதொரு முறைகளும் இல்லை நாங்க சால மனம் கொடுத்து சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம் இனி உன்னுடைய பாதாரத்துக்கு எந்த நேரத்துல எப்ப வேணாலும் எங்களை நல்ல முறையா ஆறாமன் அலங்காம இப்படி நடமாடிட்டு இருக்கிற போதே எங்களை நீ கூட்டிக்கப்பா என்பதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நெத்தியில நேரணிந்து கொண்டு மன்னவனே சாப்பிட வாங்க சாப்பிடலாமா பசியே ஆக மாட்டேங்குது ஒண்ணு ஆறதில்லை சாப்பிடாம இருக்குது அப்புறம் சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது முடியல எடுத்து காது நடக்க முடியும் வயசான அப்படித்தான் இருக்குங்க உட்கார்ந்தா எந்திரிக்க முடியும் முடியாதுங்க எந்திரிச்சுட்டா உட்கார முடியும் நல்லதா போச்சுங்க அந்த மாதிரி தயார் போட்டு சௌகரியமா இருக்கு அதுமே அடைஞ்சிடு மனதால எடுத்து குடிச்சு அப்ப வளநாட்டு வாழியிலே தாமரை அன்னவனுக்கு அன்னவானம் கொடுத்தார் அப்ப அவருடைய தர்மம் அந்த வளநாட்டு மாளிகை தானே சாமி தன்னம் நானே
கிளம்பி விட்டு சப்பர மஞ்ச கட்டளை வந்து அப்பா வந்து உட்கார்ந்தா. அப்படி உட்காரையிலே தாமரக்கடவுளி அன்னவருக்கு தாம்பூலமானது கொண்டு வந்து வச்சு தாம்பூலமானது படிச்சு கொடுத்தார். இந்த நேரத்தில் மன்னவன் தேவி 22 பேரும் சந்தோஷமாக உட்கார்ந்து வடநாட்டு மாறியிலே மக்கள் எப்படியெல்லாம் நாட்டு மக்களுக்கு நீதி வழங்குறாங்க நான் அப்படியே இன்னைக்கு காடுகளை எல்லாம் போய் பார்க்கிறேன். மக்கமார்கள் மனவன் நாட்டு மக்களே வச்சு பேசுறாங்க. நல்ல பொண்ணுன்னு வேறு வாங்குறதுன்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனா கெட்ட பொண்ணுன்னு வேறு வாங்குறதுன்னா கண்ணு மூடி முடிக்கிற கூட ஆயிப்போம். அது போல நம்ம கூட ஏதாவது நம்மள வர மேல வசந்துட்ட உண்மைதான். இப்படி மன்னவன் தேவி 22 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அன்றைய நிறமானவருடைய அத்தவருக்கு ஏனோ கொஞ்சம் உடம்பெல்லாம் குப்புடு வேக்குது. அப்படியே உடம்பு தண்ணி வேர்க்கு தண்ணியா வடியுது. தாமரே என்னவோ தெரியல எனக்கு இந்த காடுகளை போயிட்டு வந்த ஒருபாடு இப்ப சாப்பிட்ட ஒருபாடு தாமரை எனக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாறாட்டமா இருக்குது. கை கால் பூரா கப 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 கபம் ஓச்சு போகுது தாமரை. ஒரே வழி பார்த்துக்கோ என்று சொல்லும். அப்ப தாமரை பக்கத்துல உட்கார்ந்து சொன்னா கேக்குறீங்களா? காடுகரை வரும்போது திட்டம் போனேன் வேண்டாம்னு சொன்னேன். இப்ப இப்படி வந்து சொல்றீங்க சாமி என்று சொல்லி தாமரைக்க வளர்ச்சி பக்கத்துல உட்கார்ந்து அப்ப நுழையாத்திர வரைக்குத்தானே சாமியானே காலாமயத்தையும் காலாமயத்தீய கையமத்தீயம் கையாமத்தீயம் தாமரை அன்னவனுக்கு அப்படி கைகால அமர்த்தி விட்டு வலிக்குதுங்களா? வலிக்குமுங்க.